அனைவருக்கும் அதிகாலை உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கனிமம்ங்க. அயன் என்கிற கனிமம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா பாதிப்பு ஆகுது. அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அயன் சத்த பத்தி நம்ம பார்க்கலாங்க. அயன் சத்து பாத்தீங்கன்னாக்கா, இதோட முக்கிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்சிதை மாற்றத்திற்கு தேவையான ஒரு கனிமம். வளர்சிதை மாற்றம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடல்ல ஜீரணிச்சு, ஜீரணமானது சத்தா மாறி, சத்து செல்லுக்கு போய் சேரணும். இதுதான் வந்து நம்ம வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்கள்ல உள்ள ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு நம்ம உடம்பு இந்த அயனை பயன்படுத்தியது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனை நம்ம உடல் முழுக்க எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை அயன் செய்கிறது. அப்புறம் தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொண்டு போய் சேர்க்குது. இல்லைன்னா மசில் வீக்னஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அயன் ரோல்ஸ் இந்த பாடி. அதாவது நம்ம உள்வாங்குற சுவாசம், உள் சுவாசம் நுரையீரல போய் அடைஞ்சு நுரையீரல் இருந்து பிளட்ல கலந்து பிளட்ல இருக்கிற ஆர்பிசி நேரா திசுக்களுக்கு சென்று அந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு திசுக்கள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி மீண்டும் நுரையீரல் வழியா நம்ம வெளி சுவாசமா அனுப்பிச்சிடும். ஸோ இந்த இதுதான் மிக முக்கிய பணி. ஆக்சிஜன் உள்வாங்கி எல்லா செல்களுக்கும் கொடுத்து செல்கள் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி வெளியிடுறதா இதனுடைய முக்கியமான வேலை. ரெட் பிளட் செல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சிகப்பு அணுக்களையும் ஆக்சிஜனை கடத்தக்கூடிய பல 100 கோடிக்கணக்கான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உள்ளது. ஹீமோகுளோபின் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹீம் என்கிற ஒரு அயனும் ஆக்சிஜனும் ரெண்டு ஒண்ணு சேர்ந்துதான் ஹீமோகுளோபின். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீமும் ஆக்சிஜனும் எப்படி பைண்டாகி ஒன்னா இருக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கறத காமிக்குதுங்க. நெக்ஸ்ட்ங்க, அயனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெட் பிளட் செல்ஸ் உருவாக்குறது, உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறது, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொடுக்கறது, தோல் ஊட்டச்சத்து, நம்மளுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு தேவையானதை கொடுக்குது, மேம்பட்ட நினைவாற்றல் அதாவது மெமரி பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ விளையாட்டு வீரர்களுக்கு கண்டினியூஸா அவருக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். முடி ஆரோக்கியம், வலுவான கர்ப்பம். அயன் டிஃபிஷியன்சினால என்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அனிமிக் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து செரிமான பிரச்சனைகள். டைஜஷன் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் உடம்புக்கு இல்லைனாக்கா செல் வந்து அதனுடைய வேலை செய்ய முடியாம போகுது. அதனால வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அதனால வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போகணும், நகத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், நகம் உடையும், தலைவலி ஏற்படுகிறது, உடம்புல ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி குறைஞ்சிடும். ஏன்னா ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய வேலை அயன் தான் செய்யுது. ரெண்டாவது, நம்ம உடம்புல வந்து பிளட்டை மெயின்டைன் பண்ற உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணீரல். இந்த மண்ணீரல் வந்து விரிவாக்கம் ஆயிடுது. அப்புறம் இம்யூனிட்டி குறையுது. அப்புறம் அவங்களுக்கு வந்து எதுலையுமே போக்கஸ்டா, எதுலையுமே கான்சென்ட்ரேஷன், எந்த வேலையை செய்ய முடியாது, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் வரும். இந்த மாதிரி உபாதைகள் அவங்களுக்கு தோணும் போது அவங்களுக்கு எதனால வருது இந்த எரிச்சல்னு தெரியாதுங்க. ரெண்டாவது, தோல்ல வெளியே போயிருக்கும். பசியின்மை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பசியின்மை வந்துடுங்க. இப்போ அயன் டிஃபிஷியன்சினால மெயினா ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அனிமிக். அனிமிக் வந்துச்சுன்னா என்னென்ன உறுப்புகள்ல என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஐஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லோவா ஆயிடும். அந்த ஒயிட் கலரா இருக்கிறது வந்து எல்லோ கலரா மாறும். ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளி போகும். அந்த உள்ளங்கைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல வெள்ளையா மஞ்சள் கலரா இருக்கும். அப்புறம் கோல்ட்னஸ், நம்மளோட உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்ற இருக்கும். ஸோ அந்த சூடு குறைஞ்சிரும், எல்லோவிங்கா மாறும். ரெஸ்பிரேட்டரியில பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆக்சிஜன்ல வந்து ரொம்ப குறைவான அளவே வந்து அவங்களுக்கு போயிட்டு வந்துருக்கனால சுவாசம் வந்து ஷார்ட் பிரெத்னஸா இருக்கும், ஆழ்ந்த சுவாசம் இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்குலர் வந்து வீக் ஆகும். மஸ்குலர் வீக் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு உட்காரவோ எழுந்திரிக்கவோ நடக்கவோ சிரமமா இருக்கும், படுத்துக்கலானே தோணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலனா ஆட்டோமேட்டிக்கா தலை சுத்தல், சோர்வு, மயக்கம் இதெல்லாம் ஏற்படுங்க. பிளட் வெசல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா லோ ப்ரெஷர் கிடைக்கும், லோ ப்ரெஷர் ஆயிடும். ஹார்ட்ல என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னாக்கா பல்பிட்டேஷன், படப்படப்பு, இருதய வலி, நெஞ்சு வலி, இதய வலி போன்ற ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஸ்பிளீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்லார்ஜ்மெண்ட் ஆயிடுதுங்க. இப்போ நமக்கு ஃபுட் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கப்ல ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல எத்தனை மில்லிகிராம் அயன் இருக்குன்னு பாக்கலாங்க. இப்போ அப்ரிகாட்ஸ் அதுல பாத்தீங்கன்னாக்கா 8 மில்லிகிராம் இருக்குங்க. கோடட் பீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 3 மில்லிகிராம் இருக்குங்க. ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னாக்கா 3 மில்லிகிராம் இருக்குங்க. லீக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 2 மில்லிகிராம் இருக்குங்க. கிரீன் பீஸ்ல பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் இருக்குதுங்க. ஸ்பினாச்ல பாத்தீங்கன்னாக்கா 3 மில்லிகிராம் இருக்குதுங்க. ஆஸ்பரகாஸ் பாத்தீங்கன்னாக்கா 3 மில்லிகிராம் இருக்குங்க. ஆர்கான் ஸ்குவாஷ்ல பாத்தீங்கன்னாக்கா 2 மில்லிகிராம் இருக்கு. ட்ரைட் கோகனட்ல பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் இருக்குங்க. ராஸ்பெரிஸ்லி 1 மில்லிகிராம் இருக்கு. இப்போ தி ஆப்டிமம் நியூட்ரிஷன் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிஏ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 14 மில்லிகிராம் அயன் தேவை அப்படின்னு சொல்லுது. நியூட்ரலைட் செரி அயன்ல பாத்தீங்கன்னாக்கா 19 மில்லிகிராம் இருக்குங்க. விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி பாத்தீங்கன்னாக்கா 65 மில்லிகிராம் இருக்கு. விட்டமின் சி ஏன் இதோட நினைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா விட்டமின் சி இருந்ததுனாதான் உடம்புல அயனை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ நம்மளோட நியூட்ரைட்ல பாத்தீங்கன்னாக்கா 99 டேப்லெட் இருக்குங்க.
ரூ. 1132.80 வருதுங்க. இன்னொரு ப்ராடக்ட்லயும் அயன் இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி பிளஸ். டெய்லி பிளஸ்ல பாத்தீங்கன்னா மேல பாருங்க அயன். அதுல வந்து 7 மில்லிகிராமா இருந்து 19 மில்லிகிராமா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து 120 டேப்லெட்டா கிடைக்குது. இது 2613.70 இருக்குங்க. இது இதே ரேட்ல இப்ப 25% எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அதிகமா இருக்குன்னா அவங்க வந்து இதுக்குன்னு தனியா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி 7 மில்லிகிராம் வந்து 19 மில்லிகிராம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க.